நமக்கு மொத்தம் எத்தனை சப்ஜெக்ட்டா? மொத்தம் 5 நினைக்கிறேன். 5 தானா? நம்ம ஈஸியா படிச்சிடலாம். சரியா? சரி, எப்படி படிக்கணும் சொல்லு. அதுவா, நாளையில இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். சரியா? இல்ல இல்ல, நாளைக்கு வேண்டாம், நாளை கழிச்சுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு நாள் ஃபுல்லா நல்லா ரிலாக்ஸா இருந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா? சரி சரி. சரிங்க, பாரு மொத்தம் 5 சப்ஜெக்ட். இங்கிலீஷுக்கு ஒரு 3 நாள் போதும். மேத்ஸ்க்கு அதுக்கு நிறைய நாள் தேவைப்படும். அதனால நம்ம லாஸ்டா பாத்துப்போம். ஆமா பிங்கி, நீங்க எப்ப மேத்ஸ் படிக்கலாம்னு இருக்கீங்க? நாங்க வரிசையா படிக்கலாம் தாண்டி இருக்கோம். இங்கிலீஷுக்கு அப்புறம் மேத்ஸ், அப்புறம் சயின்ஸ்னு. ஓ அப்படியா? ஆனா நம்ம அப்படி படிக்க வேண்டாம். சரியா? எப்படியும் மேத்ஸ் முன்னாடி படிச்சு வச்சாலும் அப்புறம் லாஸ்ட்ல மறந்து போயிடும். அதனால நம்ம கடைசியாவே படிப்போம். அதுக்கப்புறம் நம்ம சயின்ஸ் எடுப்போம். சயின்ஸ் வந்து ஒரு 3 நாள், சோஷியல்லாம் 2 நாளே போதும். அப்புறம் மிச்ச நாள் எத்தனை நாள் இருக்கோ அது ஃபுல்லா மேத்ஸ் படிப்போம். எப்படி, முடிஞ்சதா? தமிழ் எக்ஸாம் எப்ப படிக்கிறது? ஐயோ, அது ஒண்ணு இருக்கோ. எனக்கு எக்ஸாம்ல பிடிக்காத எக்ஸாம் தமிழ் தான். மேத்ஸ் கூட ஏதோ முக்கி இருந்து படிச்சிரலாம். இந்த தமிழ் இருக்கே, ஷோ, அது என்னன்னு தெரியல தனுஷ். என்னதான் வாய்க்குலயே தமிழ் பேசினாலும் எனக்கு எழுத வர மாட்டேங்குது. உனக்கு ஒண்ணு தெரியுமா? எனக்கு பிடிச்சதே தமிழ் தான். எனக்கு தமிழுக்குலாம் 2 நாளே போதும். என்ன இவன் இப்படி சொல்றான்? நம்ம ஒரு விதமா பிளான் போட்டா இவன் வேற விதமா பிளான் போடுறான் போல. விடக்கூடாது, விடவே கூடாது. ஏல தனுஷ், தமிழுக்கு ஒரு 4 நாள் போட்டுடலாம். 4 நாளா எனக்கு வேண்டாம், 2 நாளே போதும். இல்ல, தமிழ்ல நிறைய படிக்க வேண்டியிருக்கு. செய்யுள், துணைப்பாடம், அது இதுன்னு நிறைய உள்ளலாம் படிக்க வேண்டியிருக்கு. 4 நாள் தேவைப்படும். அதெல்லாம் எனக்கு பெரிய கஷ்டமாவே இருக்காது தீப்தி. 2 நாளே போதும். பிங்கி, நீங்க தமிழுக்கு எத்தனை நாள் போட்டிருக்கீங்க? 1 நாள். எல்லாருக்கும் கொழுப்பு. எல்லாரும் தமிழ்ல ஃபெயில் ஆக போறீங்க பாருங்க. தமிழ் ரொம்ப ஈஸியா வர நினைச்சிட்டு இருக்கீங்களோ? எங்களுக்கு தமிழ் क्वेश्चन பேப்பர் எடுக்கிற ஏதாச்சும் ஐயா பார்த்துட்டு இருந்தா நல்ல கஷ்டமா எடுத்தீங்க. சரியா? எல்லா தமிழ் எடுத்தீங்க. செந்தமிழ், புலந்தமிழ், கவித்தமிழ், எல்லா தமிழ் எடுத்தீங்க. அதுலயே கிடைக்கலன்னா ஏதாச்சும் +1 +2 அதுல இருந்து எடுத்துடுங்க. ஏன்னா இவங்க எல்லாரும் தமிழ் ரொம்ப இலக்காரமா பார்த்துட்டு இருக்காங்க. ஆமா ஆமா. சரி, தமிழை விட்டு தள்ளு. மத்த பிளான்லாம் உனக்கு ஓகே தானே? ஆமா ஆமா. சரி சரி. ஏடா, நம்ம இனிதான் முக்கியமான பிளான் போட போறோம். அப்படி என்னது? மெதுவா பேசு, பக்கத்துல உள்ளவ கேட்டுருவா. சரி சொல்லு, என்ன விஷயம்? அதுவா, வேற ஒண்ணும் இல்ல. உனக்கு இருக்க நோட்ஸ் எனக்கு தரணும், எனக்கு இருக்க நோட்ஸ் உனக்கு தருவேன். சரியா? அப்படி படிச்சோன்னா நம்ம நிறைய படிச்சுக்கிடலாம். எனக்கு தெரிஞ்சது உனக்கு தெரியும், உனக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியும். அப்படி நம்ம நிறைய அறிவை வளர்த்துக்கலாம். சரியா? அனுப்புவல்ல? சரி சரி. எப்பாடா, நம்ம நிறைய நாள் லீவ் எடுத்த நோட்ஸ் கிடைச்சிட்டு. சரி, நம்ம எப்ப படிச்சது ரிவைஸ் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் படிச்சு முடிக்கிறதுக்கு நேரம் இருக்கான்னு பாருடா. ரிவைஸ். எப்படியே நம்ம ஒருக்க எல்லாத்தையும் திருப்பி பார்க்கணும்ல. பார்க்கலாம். அதுக்கு தான் நமக்கு நிறைய நாள் இருக்கே. ஒரு பிங்கி, நீங்க எத்தனை நாள் ரிவைஸ் பண்ணுவீங்க? அவட்ட கேட்கிறதுக்கு கேட்காமலே இருக்கலாம். அவளுக்கு இப்ப எத்தனாவது ரிவிஷன் போயிட்டு இருக்கோ யாருக்கு தெரியும்? ஓ அப்படியா? நீயே அவங்க கூட சேர்ந்து படிக்கல? எல்லா வாட்டியும் அவங்க கூட தானே சேர்ந்து படிப்ப. ஆமா, எல்லா வாட்டியும் சேர்ந்து படிப்பேனா? அது உனக்கு தெரியுது, ஆனா அவங்களுக்கு தெரிய மாட்டேங்கல. அதான்டா தனுஷ், எல்லாரும் மாறுவாங்க, மனுஷங்கன்னா அப்படிதான். அவன் உன்கிட்ட வான்னு கூப்பிடலையா? கூப்பிட்டாடா, வா நம்ம பின்னாடி இருக்கவங்க கூட போய் பிளான் போடுவோன்னு கேட்டா. உனக்கு தான் தெரியுமே பின்னாடி இருக்கவங்களுக்கு எனக்கு ஒத்து வராதுன்னு. நான் சும்மா பேச்சுக்கு இவளை சரி போன்ட்டேன். அவளும் துணியை காண துண்டை காணும்னு ஓடிட்டா. எப்பப்பா என்ன ஃபாஸ்ட்! எப்படா அந்த வார்த்தை சொல்லுவேன்னு எதிர்பார்த்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி இருந்தா. சொன்ன உடனே புசுக்குன்னு ஓடிட்டா. எனக்கு ஏதோ அவ நீ சொல்றது கேட்டுட்டு இருக்க மாதிரி தோணுது. அவ கேட்டுட்டு இருந்தாலும் கேட்காத மாதிரி தான் இருப்பா. இப்ப நமக்கு தெரியுது அவ பச்சையா நம்ம பேசுறது கேட்டுட்டு இருக்கான்னு. இப்ப நான் அவகிட்ட திரும்பி பிங்கி நான் பேசுறது கேட்டியோ அப்படின்னு கேட்டேன். அவ நடிப்பாளே எப்பப்பா. நான் எதுவும் கேட்கலையே, நீங்க பேசுறது என்னதுன்னு எனக்கு தெரியல. ஆமா, நீங்க எதை பத்தி பேசுறீங்க அப்படி நம்மள பார்த்தே கேட்பாவ. அப்ப நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா, நீ கேட்டாதானே, கேட்டேன்னா ஆமான்னு சொல்லிட்டு போ. அதுக்கு ஏன் அப்படி இல்ல, நான் உனக்கு கேட்கல, நீங்க என்ன பேசிட்டு இருந்தீங்க அப்படி ஏன் நடிக்கணும்ங்கறே. அவளுக்கு ஒரு தம்பி இருக்கான். சரியா? அவளும் அவ தம்பியும் சேர்ந்துட்டாவன்னு வை, அவங்க
கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு உங்களை